திரும்ப திரும்ப பிஜேபியின் அண்ணாமலை பிண அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறது லாவண்யா என்கின்ற அந்த மாணவி அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அந்த காலகட்டத்தில் அவள் தற்கொலை செய்து கொள்கிறாள். இந்த குழந்தை எதனால் அதை எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்தார் தெரியுமா? அந்த பள்ளியில் நடந்த இந்த வழக்கை சிபிஐ கையில் கொடுத்து சிபிஐ சொன்ன அறிக்கையில் இதுதான் இருக்கிறது. கட்டாய மதமாற்றம் லாவண்யா விஷயத்தில் எதுவுமே நடக்கவில்லை. லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணம் அல்ல என்று சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அண்ணாமலையோட முகநூல் பதிவில் இந்த லாவண்யா என்கின்ற அந்த 13 வயது சிறுமி பேசிய காணொளி இன்னமும் இருக்கிறது. சிறுமியின் இறுதி வாக்குமூலத்தை, மரண வாக்குமூலத்தை தன்னுடைய முகநூலில் இவர் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முத்துவேல்ங்கிறவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த லாவண்யாவோட பெற்றோர்களை போய் மிரட்டி அந்த பெற்றோர்கள் 2 பேரும் வேறு வேறு இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டார்கள். திரும்ப திரும்ப பிஜேபியின் அண்ணாமலை பிண அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறது திரும்பவும் நிரூபணமாயிருக்குங்க. என்ன விஷயங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த சம்பவமும் உங்களுக்கு நல்லா தெரியும். 2022 ஜனவரியில நடந்த ஒரு சம்பவம். தஞ்சாவூர் திருக்காட்டு பள்ளியில பிறந்த லாவண்யா என்கின்ற அந்த மாணவி அவ என்ன பண்றானா, அரியலூர் மைக்கேல் பட்டியில இருக்கக்கூடிய சேக்ரட் ஹார்ட் பள்ளியில படிச்சுட்டு இருக்கா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா. அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அந்த காலகட்டத்துல அவள் தற்கொலை செய்து கொள்கிறாள். இதுதான் விஷயம். எங்கடா பெண விழும் அப்படின்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணார் அந்த டைம்ல? அது கொரோனா நேரம். அப்போ எல்லாரும் மக்கள் உறைந்து போய் பார்த்தார்கள், அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். இந்த லாவண்யா என்கின்ற சிறுமி செய்து கொண்ட தற்கொலை கொடுத்த அதிர்ச்சி, அதை தாண்டி அதை எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்தார் தெரியுமா? இந்த தற்கொலைக்கு காரணம் அந்த பள்ளியில் நடந்த கட்டாய மதமாற்றம் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டார். ஊரெல்லாம் போய் மீட்டிங் போட்டு பேசினார். அதற்காக உண்ணாவிரதம் வேற இருந்தார். முகத்துல மாஸ்க் கட்டிக்கிட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த கேஸை, இந்த வழக்கை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிட்ட கொடுக்கணும். சிபிஐ மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிட்ட கொடுத்தாதான் அவங்க நீதியை நிலைநாட்டுவாங்க, உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை உருவாக்கினார். தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இவர் சொன்னது உண்மையா பொய்யா என்ற விவாதங்களை உருவாக்கினார். ஆனால் அப்போது தமிழ்நாடு அரசு உறுதியாக சொன்னது கட்டாய மதமாற்றம் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு. ஆனாலும் இந்த வழக்கை சிபிஐ கையில் கொடுத்து அதற்காக அந்த வழக்கை அவர்கள் விசாரித்து இப்போது தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். சிபிஐ சொன்ன அறிக்கையில் இதுதான் இருக்கிறது. கட்டாய மதமாற்றம் லாவண்யா விஷயத்தில் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு. இப்போ சில பல கேள்விகள் இருக்குங்க நமக்கு. என்னன்னா, அண்ணாமலையோட முகநூல் பதிவுல இந்த லாவண்யா என்கின்ற அந்த 13 வயது சிறுமி பேசிய காணொளி இன்னமும் இருக்கிறது. ஒரு போக்சோ வழக்குல இவர் செய்வது குற்றமா இல்லையா என்கின்ற தீர்ப்பை பொதுமக்களாகிய நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக வேற இருந்தவர் இப்படியாக ஒரு சிறுமியின் இறுதி வாக்குமூலத்தை, மரண வாக்குமூலத்தை தன்னுடைய முகநூலில் பதிவு செய்து வைத்திருப்பது, இன்னமும் வைத்திருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் தான் பதிலாக தேடி கொடுக்க வேண்டும் அண்ணாமலைக்கு. இவர் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எங்கே பிணம் விழுந்தாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சி தான் இந்த லாவண்யா விஷயம். இதுல மிக முக்கியமா விஹெச்பியோட தலைவர் முத்துவேல்ங்கிறவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த லாவண்யாவோட பெற்றோர்களை போய் மிரட்டி அழுத்தம் கொடுத்து நிர்பந்தம் செய்து லாவண்யாவின் சடலத்தை வாங்க விடாமல் தடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெற்றோர்கள் 2 பேரும் வேறு வேறு இடங்களில் ஒளித்து வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் நடந்த விஷயங்க. இதை தவிர பிஜேபியை சார்ந்த எத்தனையோ பேர் இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்வதுதான் சரி என்கின்ற ஒரு சிந்தனையோடு இருந்தார்கள். அவங்க கிட்ட எல்லாம் இப்ப நம்ம கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவ்வளவு பிரச்சனைகளையும் பூதாகாரமாகவே மாற்றினீர்கள். இயல்பாக நடந்த ஒரு தற்கொலையை மதக்கலவரம், மதமாற்றம் என்று மதச்சாயம் பூசினீர்கள். சிறுபான்மையினர் மீது வெறுப்பை விதைக்க வைத்தீர்கள். சிறுபான்மையினரை ஓட ஓட விரட்டினீர்கள். இவர்கள் நடத்துகின்ற, சிறுபான்மையினர் நடத்துகின்ற கல்வி கூடங்களை எல்லாம் இழுத்து மூட வேண்டும் என்கின்ற அளவுக்கு நீங்கள் மக்கள் மனதில் விரோதத்தை விதைத்தீர்கள். இப்போது சிபிஐ விசாரணை அறிக்கை வந்துவிட்டது. இப்ப என்ன செய்ய போறீங்க மிஸ்டர் அண்ணாமலை
அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். ஏனென்றால் இவர்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலையும் சாட்டை அடித்துக்கொண்டு ஒரு நாடகத்தை ஆடினார். இப்படியாக பிணத்தை வைத்து நாடகம் ஆடுவது, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை வைத்து நாடகம் ஆடுவதை தொழிலாக வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலையிடம் நீங்க எப்ப மாற போறீங்க மிஸ்டர் அண்ணாமலை என்று பொதுமக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இந்த சிபிஐ அறிக்கை வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2022 நம்முடைய தமிழ்நாடு அரசு மிக துணிவாக, மிக தெளிவாக, ஆணித்தரமாக ஒரு உண்மையை உறக்க சொன்னது. லாவண்யா விஷயத்தில் எந்த மதமாற்றமும் நடக்கவே இல்லை என்ற உண்மையை உறக்க சொன்னது தமிழ்நாடு அரசு. அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த, துணிச்சல் வாய்ந்த, துணிவு மிக்க நம்முடைய முதல்வர் சொன்னதை இன்றைக்கு சிபிஐ ஆமாம் என்று நிரூபித்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்ன அறிக்கை தான் உண்மை என்று நிரூபித்திருக்கிறது சிபிஐ. அப்படி என்றால் பொய் சொல்லுகின்ற வழக்கமுள்ள, பொய் சொல்வதையே வாழ்வியலாக வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் டாடா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சொல்லுவோம், அண்ணாமலை டாடா பை பை, இனிமேல் தமிழ்நாட்டு பக்கமே நீங்கள் வராதீர்கள்.